பேசுவோம். நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. செம்ம ஷார்ப்பா விஜய் பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டாரு. விஜய் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு சினிமாவோட கிளைமேக்ஸ் காட்சி அங்க நடந்துச்சு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஹரிபடம் கிளைமேக்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு. சாமி படம் தாங்க, சாமி படமே தான். ஆனா இந்த கிளைமேக்ஸ்ல ஹீரோ இல்லைங்க, ஹீரோயின். ஆனா சினிமால ஹீரோவா நடிப்பாங்கல்ல, அவங்க ஆக்சுவலா வில்லன். அந்த வில்லனுடைய பெயர் தான் தாவேகாவினுடைய தலைவர் விஜய். இவர் அப்படியே கைய தட்டிட்டு, நாளைக்கு நான் பாண்டிச்சேரி போறேன், போய் பேசுற புசி அப்படிங்கிறாரு. சார், இந்த 84 கிட்ட சொல்லிட்டீங்கல்ல சார், அங்க உங்களை இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றது மட்டும் இல்ல சார், அங்க கூட்டத்தை மொத்தமும் இட்டுன்னு வர்றது என்னோட வேலை சார். என்னமோ டோக்கன் எல்லாம் கொடுத்துருக்காங்களாமா? விஜய்க்கே டோக்கனா? அது என்னது சார்? டோக்கன் கொடுத்துக்கிறாங்க சார். ஆனா நேத்து நைட்டே நான் ஒரு பீலாவும் விட்ட ஆரம்பிச்சுட்டேன், டோக்கனுக்கு 2 பேர் வரலான்னு. சார் என்ன சார், ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வாடான்னு ஒரு மிஷினை காமிச்சா அவன் வருவானா? அந்த மிஷின் மேலேயே ஏறில வருவேன். எல்லாம் நம்ம பழக்கப்பட்டு வச்சுக்கிறது அப்படி சார். கூட்டத்தை இட்டான்னு வர்றது என்னோட பொறுப்பு சார். இப்படி வில்லன் கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேமராவை அப்படியே கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட காட்டுறோம். அந்த ஹீரோயினை பார்த்தா அவங்களுக்கு ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரியா இருக்கு? இல்லைங்க, ராணுவ மேஜர் மாதிரி இருப்பாங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை உட்கார வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுத்துட்டு இருப்பாங்க. சார், குஜராத் பார்டர்ல இருந்து இவங்க வராங்க, காஷ்மீர் பார்டர்ல இருந்து இவங்க வராங்க, தமிழ்நாடு பார்டர்ல இருந்து இவங்க வராங்க, அசாம் பார்டர்ல இருந்தும் அவங்க வராங்க. எல்லா பக்கம் இருந்தும் பாண்டிச்சேரிய போர் மேகம் சூழ்ந்திருக்கு. நாளைக்கு நடக்க போற யுத்தம் பாண்டிச்சேரிக்கும் தாவேகாவுக்கும் தான். எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள், என் உயிரை கொடுத்தாவது பாண்டிச்சேரியை காப்பாற்றுவேன் என்று. என் உடம்புல உள்ள கடைசி சட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் பாண்டிச்சேரியில யாரையும் சாக விட மாட்டேன்னு உறுதிமொழி எடுங்க. இந்த போரில் நாம் வெற்றி பெற்று இந்தியாவுக்கே மிகப்பெரிய உதாரணமாக நாம் இருந்து காட்ட வேண்டும். உடனே கூட்டத்துல இருந்த ஒருத்தங்க, மேடம் எதிரிகளை பத்தி சொல்லுங்கோ, கொரோனா கூட கவச உடை போட்டு நிக்கலாம், ஆனா இதுங்க என்னன்னே தெரியாது, அதுதான் பிரச்சனை. எப்ப எது எங்க இருந்து எப்படி வரணும் யாருக்கும் தெரியாது. நீங்க உங்க தலைக்கு ஹெல்மெட் போடுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உங்க ஆம்களுக்கு ஆம் கார்டு போட வேண்டியது. கிட்டத்தட்ட இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் போடுற ஆம் கார்டு எல்லாம் எடுத்து கட்டிக்கங்க. லெக் பேடு, ஆம் பேடு, தை பேடு, பேக் பேடு, எல்லா பேடும் கட்டிக்கங்க. உங்க பற்களை பாதுகாத்துக்கிறதுக்கு கவசம் ஒண்ணு இருக்குல்ல, அதையும் மாட்டிக்கங்க. இது வரைக்கும் எதிரிய நேருக்கு நேரா நின்னுதான் நம்ம மோதி இருக்கோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை இன்னைக்குதான் மோத போறோம். இந்த எல்லை பாதுகாப்பு வீரர்கள், அதாவது பேரிகேட் வீரர்கள் எல்லாம் யார்? முன்னாடி உட்கார்ந்திருந்த எல்லாருமே அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் முக்கியமான வேலையே. பேரிகேட்டை தாண்டி அணில் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவதாட்சணையே பார்க்காதீங்க, அடிச்சிருங்க. அடிச்சீங்கன்னா காயத்தோட முடிஞ்சிரும், உள்ள விட்டீங்கன்னா உசுறு போயிரும். அதனால அணில் அப்படியே ஏறும்போது கால்லே சாத்திருங்க. மேடம், அதுக்கு பதிலா கிரீஸ் அப்ளை பண்ண மேடம். அந்த ஐடியாவை ஏற்கனவே அவங்க தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால அணில்கள் இப்ப வரும்போதெல்லாம் மண்ணோட தான் வராங்க கையில. அதனால ஈஸியா ஏறி இந்த பக்கம் வந்துருவாங்க. இது நமக்கு விடப்பட்ட மாபெரும் சவால். இந்த சவால்லையே ஜெயிச்சு இந்த இந்தியாக்கே உதாரணமாக நாம இருக்கணும். தமிழ்நாடு காவல்துறையால் செய்ய முடியாத ஒண்ணு பாண்டிச்சேரி காவல்துறை செஞ்சு காட்டணும். ஏங்க மேடம், தமிழ்நாடு காவல்துறையினால இது செய்ய முடியலையா? அவங்க செஞ்சிருப்பாங்க, ஆனா ரொம்ப செய்ய முடியாம போயிருந்திருக்கும். ஆனா இனி செய்வாங்க. நாளானிக்கு பாருங்க பெருந்துறையில என்ன நடக்குதுன்னு, இதை விட ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் பெரிய மைல்ஸ்டோனா இருந்து காட்டணும். கிட்டத்தட்ட என்னோட கனவு துறையான இந்த ஐபிஎஸ் தொழில இப்படி ஒரு சிக்கலை எதிர்ப்பு கொண்டதே கிடையாது. நான் கருப்பு உடை போட்ட ஒரு வக்கீல் தான், ஆனா காக்கி உடை மேல மிகப்பெரிய காதல் இருந்து, அதனாலதான் நான் விரும்பி இந்த காக்கி உடையை ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு அதுக்குத்தான் மிகப்பெரிய சவால் வந்திருக்கு. கூட்டத்துக்குள்ள எதிரிகள் ஒரு வார்த்தை கூட பேசாம பாத்துக்கணும். கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு செகண்டும் நம்ம அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம இந்த மீட்டிங்க முடிச்சுக்க போறோம். பட் நம்ம ஃபீல்டுல எல்லா வேலையும் கரெக்டா பார்க்க போறோம். நமக்கு தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ, சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த உடம்புல உயிர் இருக்குமோ இருக்காதோ, கையெல்லாம் நல்லபடியா இருக்குமோ இருக்காதோ, ஆனா
நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சவால்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். வருவது மனித பிறவிகளே அல்ல, அதையும் தாண்டி தாவேகாவின் ரசிகர்கள். இவங்கெல்லாம் கேள்விக்குறியா, ஆச்சரியக்குறியா, இல்ல அடுப்புக்கரியானே தெரியாது. ஆனாலும் நம்ம வேலைய நம்ம செவ்வனே செய்து முடிப்போம். எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு வந்தாலும் புசி ஆனந்த் அவரோட வேலையை காமிச்சிட்டார்ல. மயக்க புடிச்ச அந்த கேட்டுக்கிட்டு இருந்து எட்டி பார்த்து சொன்னார பாக்கணும். எல்லாரும் உள்ள வரலாங்க, ஏங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க. ஏங்க புசி ஆனந்த் இந்த பேசிக் சென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது ஏதாவது இருக்குதா? பொட்டனி மேல அப்பா அம்மா மயக்க புடுங்கி பின்னாடி தள்ளி விட்டாங்கல்ல, அதுதான் கண்ணியம். ஆனா அடிச்சிருக்கணும், பொட்டனி மேல சாத்திருக்கணும். ஏன்னா எந்த விதமான ஈவு இறக்கமுமே இல்லாம கூட்டத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவே அத்தனை பேத்த உள்ள அனுப்புறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அட வர்றவன் எவனாவது நடந்து வரானா? தேன் கூட்டு கழிச்சு தேனி மாதிரில பாஞ்சிட்டு வராங்க. ஆனா உங்க தலைவர் மட்டும் 5 அடி கேப் போட்டு 20 அடி பஸ்ல சேஃப்டியா நிப்பாரு. அப்படி போய் நின்னுட்டு எஸ்பிபி பாடுற மாதிரியே வெண்ணிலாவும் பொன்னினாதையும் கண்ணியின் துணை இன்றி அப்படின்னு பாட்டு பாடுவா. அப்படி படிச்சு பாடுவா. அப்படி ஆனா இதுக்கெல்லாம் கூட்டமா இடிச்சு தள்ளி உள்ள வந்து தண்ணி தாகம் வந்து எல்லாம் அடிச்சு சாகணும். அப்படித்தானே? ஆக்சுவலா என்ன தெரியுமா பண்ணி இருந்திருக்கணும்? இந்த சின்ன கவுண்டர் படத்துல வர மாதிரி இவரை தள்ளி விட்டு எல்லாரும் இவர் மேல ஏறி நடந்து வந்திருக்கணும். அப்படி ஏறி வந்திருந்தாதான் தெரியும், ஐயோ வலிக்குதே, என்ன காப்பாத்துங்க, மன்னிச்சிருங்க. இப்படி இத்தனை கூட்டத்தையும் சேர்த்தி வச்சுட்டு அந்த தம்பி என்ன பெரிய பேச்சு பேசி வச்சிட போற அப்படி. அட நாஞ்சல் சம்பத்தை விட்டுருந்தா கூட 4 மணி நேரம் நல்ல விதமா பேசியிருப்பாரு. செங்கோட்டையனை விட்டுருந்தா கூட 2 வார்த்தை பேசினாலும் நல்லா பேசியிருப்பாரு. இந்த ஒரிஜினா நீங்க இந்த கடைசியா பேசணும் உங்க தம்பி, எதுக்கு இதெல்லாம்? அவர் என்ன பேசினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த டீ கடையில பேசுறது, பஸ் ஸ்டாண்ட்ல பேசுறது, இந்த சீட்டாட்ட கிளப்ல பேசுறது, அப்புறம் இந்த சரக்கு அடிக்கிற பார்ல பேசுனது, இதையெல்லாம் எழுதிட்டு வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பல்லாங்க சொல்ல வேண்டாம். 10வது பையன் படிக்கிற மாதிரி ஏதோ வரிசையா படிச்சுட்டு இருக்கிற, அப்படி அதையும் சரியா படிக்க தெரியல. அப்புறம் இந்த ரேஷன் கடையை சரியா செயல்படுத்தாத முதல்வர் வந்து இப்ப ஆட்சியில் இருக்கிறவர். அப்படித்தானே? பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணாதவர் ஆட்சியில இருக்காரு. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்காதவர் தான் ஆட்சியில இருக்காங்க. அப்புறம் அந்த மக்களுக்கு வேண்டிய எந்த வளர்ச்சியும் கொடுக்காத ஒருத்தங்க தான் ஆட்சியில இருக்காங்க. நீ இப்போ சொன்ன இந்த குற்றச்சாட்டை மொத்தமும் ஆட்சியில இருக்கிற அந்த புதுச்சேரி சிஎம் தானே? அடுத்த நிமிஷம் அந்த சிஎம் நீ என்னவா பாராட்டுற? என்ன நல்லபடியா பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை இத்து போன 4 வார்த்தையை பேசுறதுக்கு உனக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் ரொம்ப நல்ல சிஎம். ஆதவர்ஜுனா ஒரு வார்த்தை பேசலைங்க, ஏன் என் கட்சி தொண்டர்களை அடிக்கிறீங்கன்னு லத்தி எடுத்து சாத்துன்னு சாத்திட்டு இருந்தாங்க. அது போக உங்க குண்டர் படை, அந்த மஞ்சப்பணியன் குண்டர் படை 4-5 பேர்த்த தூக்கி அந்த பக்கம் போட்டுச்சு. இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட ஆதவர்ஜுனா பேசலையே. என் தொண்டர்கள் மீது கை வைத்தால் ஆட கைய லத்தி எடுத்து சாத்திட்டு இருக்கிறாங்க, கண்டுக்காம போயிட்டு இருக்கிறீங்க. புதுச்சேரி சிஎம்க்கு நன்றி. புதுச்சேரி சிஎம் பார்த்து தமிழ்நாடு சிஎம் திமுக அரசு கத்துக்கணும், எப்படி ஒரு நடிகருடைய மீட்டிங்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. ஏன்னா அந்த நடிகர் பேசுற பேச்சு இருக்குல்ல, பொண்ணு எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய பேச்சு. எதுக்கு வந்தேன்னு அந்த தம்பிக்கும் தெரியல, என்ன பேச சொல்லணும்னு எழுதி கொடுத்த தம்பிக்கும் தெரியல, ஆனா எதுக்குத்தான் பேசுறோன்னு பேசுறவங்களுக்கும் தெரியல. சரி, என்ன கேட்க வந்த அந்த கூட்டத்துக்கும் தெரியல. ஆனா அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டது எங்க இஷா சிங் மேடம் தான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, நேத்து நடந்த அந்த போரில் இஷா சிங் வரலாறு காணாத வெற்றியே பெற்றிருக்காங்க. ஒரு சின்ன படைய வச்சுக்கிட்டு அமாம்பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா, சாரி அந்த கும்பலை அதுவும் தப்பு, அந்த கேள்விக்குறிகளை அதுவும் தப்பு, அந்த ஆச்சரிய குறிகளை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அந்த தற்கொலை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுல இஷா சிங்கோட வெற்றிங்கிறது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. இனி இந்த கும்பல் எங்க போனாலும் இதத்தான் ஃபாலோ பண்ணணும்னு தீர்மானமா சொல்லியாச்சு. இனி இந்த கும்பல் எங்கேயாவது போய் என்ன எங்களை பார்த்து பயமா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. உங்க லட்சணம் வெங்காயம் தான் தெரிஞ்சு போச்சு. இத்தனை கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறமும் புசியானது இத்தனை கூட்டத்தை உள்ள விடுறாருன்னா இவரோட நோக்கம் பாண்டிச்சேரியிலயும் சில மரணங்கள் நிகழணும் அப்படிங்கறதா தானே இருக்கும். அப்ப கரூர்ல திட்டமிட்டது புசி, பாண்டிச்சேரியில திட்டமிட்டது புசி. ஆனா என்னென்ன பேச்சு பேசுனீங்க, உங்களுக்கு நீங்களே ஆப்ப வச்சுக்கிட்டு இப்ப பேச முடியாம போச்சுல. ஆனா நாங்க பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.